நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையை நாம் ஆரம்பிப்பதற்காக துவக்கமாக பாடல் எண் 53 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். குமாரனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிற தேவாட்டு கோட்டி எங்கள் சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! கர்த்தரின் ஆலய பிரகாரங்களின் மேல் என் ஆத்துமா வாஞ்சை கொண்டு ஏகமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள கடவுளை நோக்கி கெம்பீர சத்தம் விடுகின்றன. என் ராஜாவும் என் கடவுளுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிற்கு வீடும் தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உமது ஆலயத்தில் வாசமாயிருப்போர் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலம் கொண்டு சீயோனுக்கு போகும் வழிகளை தங்கள் இருதயங்களில் நினைத்து கொள்வோர் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவனடைந்து அதை நீற்றுராக்கி கொள்ளுகிறார்கள். முன்மலை அதை ஆசீர்வாதத்தால் நிரம்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். ஒவ்வொருவனும் சீயோனிலே தேவ சந்நிதியினில் வந்து காணப்படுவான். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, செவி சாய்த்தருளும். எங்கள் கேடகமாகிய கர்த்தாவே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளிலும் உமது பிரகாசங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பொல்லாதவரின் கூடாரங்களில் வாசமாயிருப்பதிலும் என் கடவுளுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். கடவுளாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் உன்னவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் ஆறுகிறார். நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையான எதையும் அவர் வழக்களித்தார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றார் என்பதே.
கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை செய்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினார் கற்பத்தில் உட்பவித்து கன்னியமாரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் என்று மருத்துவ அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவர்களுக்கு உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். இவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நாம் சுயிர்த்தலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். இப்பொழுது மாதர் சங்க செயலர் நம்முடைய வசனத்தை கூறுவார். ஜெபம் செய்வோமாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். நாம் வெள்ளிக்கிழமையில் ஆதியாகமம் பற்றி வேதாராய்ச்சி செய்து வருகிறோம். இன்று நான் சுருக்கமாக அதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 1 1ஆம் அதிகாரம் படைப்பு பற்றி படித்தோம். முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கிடந்தது என்று கடவுள் சொன்னார். 2வது நாள் வானத்தை படைத்தார். 3வது நாள் பூமி தாவரங்களை படைத்தார். 4வது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தார். 5வது நாள் நீரில் வாழ்பவை பறவைகள் அவைகளை தேவன் படைத்தார். 6வது நாள் விலங்குகள் மனிதனை படைத்தார். 7வது நாள் ஓய்வு நாள் என்று அதில் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமம் 1 இதை இப்போ நான் சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது ஆதியாகமம் 2 ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்தார். அடுத்தது ஆதியாகமம் 3 சர்ப்பம்ன்றது பாம்பானது இவர்களை வஞ்சித்து இவர்களை பாவ வலையில் சிக்க வைத்தது. அடுத்தது ஆதியாகமம் 4 காயின் ஆபேல், அதாவது ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல்ன்றவங்களுடைய கதையை பற்றி ஆதியாகமம் 4 பார்த்தோம். அடுத்தது ஆதியாகமம் 5 ஆதாமுடைய வம்ச வரலாறு கூறப்படுகிறது. கடவுள் நமது நாமம் மகிமைப்படுத்துகிற ஆதாம் ஏவாள் என்ற மனிதர்களை தமது நாம மகிமைப்பட கடவுளை படைத்தார். அவர்களுக்காக முதல்ல உலகத்தை படைத்து அவர்களை அதில் வாழ வழிவகை செய்தார். ஆனால் சர்ப்பம்ன்ற பிசாசின் வழியில் இவர்கள் சிக்கி பாவத்தில் வீழ்ந்தனர். அதே போல காயினும் கொலை செய்து பாவ வழியில் சிக்கினான். லாமேக்கும் கொலை செய்து பாவத்தில் வீழ்ந்தான். இந்த அதிகாரங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், முதலில் கீழ்ப்படிவது அவசியம். கீழ்ப்படியாமை இல்லாததால் தான் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தார்கள். அடுத்தது காயினும் லாபேக்கும் கொலைப்பழி வீழ்ந்தது. காரணம் அவங்க பொறாமை கொண்டாங்க. அடுத்தது பொறாமைப்பட்டு கோபப்பட்டார்கள். கோபம் பட்டதுனால என்னாச்சு, சண்டை வந்ததுனால அந்த கொலை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணுன்றது தான் உலகத்திற்கு வந்தார். ஆனால் கடவுளுடைய வார்த்தைகளின் அன்பை இன்னும் புரிந்து கொள்ளாத மக்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதற்காக தான் கடவுள் அவருடைய வசனத்தின் பாதை அனைவரும் அறிவிக்க அழைக்கிறார். ஜெபம் செய்வோமாக. இயேசு சுவாமி, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறீர். ஸ்தோத்திரம் ராஜா. உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் வேண்டுதல் செய்கிறோம். அனைவருக்கும் அன்பு, கீழ்ப்படிதல், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆவியின் கனிகள்,
ஞானம், பக்தி, அனைத்து வகையான ஆசீர்வாதங்களையும் தாரும். சாத்தான் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல அலைகிறான். போட்டி, பொறாமை, கோபம், சண்டை போன்ற கெட்ட குணங்களிலிருந்து மக்களை விடுவியும். நாங்கள் யாவரும் உண்மையான அன்புடன் நடந்து உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்க கிருபை பாராட்டும். உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தரும். உம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்து அதன்படி நடக்க உதவி செய்யும். எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். என்ற சபை இன்னும் மேலும் வளர்ச்சி அடைந்து தவறாமல் அனைவரும் கோயிலுக்கு வர கிருபை பாராட்டும் ராஜா. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்து இந்த கோயிலுக்கும் பாதுகாப்பை தந்து இந்த ஆலயம் சிறப்புடன் நடக்க துணையாக துணை புரியும். ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் வேண்டுகிறோம். மற்றும் இந்த சபை நடத்தும் போதகருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இன்னும் இதில் செயல்புரியும் பொறுப்பாளர்களுக்காகவும் சபை அங்கத்தினர்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அனைவரையும் தொட்டு பேர் பேராக ஆசீர்வதித்து உம்முடைய அன்பை வேதத்தின் மூலமாக அறிந்து மென்மேலும் உமக்குள் வளர்ந்து உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வருகை காலத்தில் நாங்கள் குற்றமற்றவர்களாக இருந்து உமக்கென்று ஜீவிக்க எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இந்த சிறிய ஜெபத்தை ஏழெழுக்கின் பிதாவே, ஆமீன். அடுத்தது காலையும் மாலையும் 556 பாடல் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்டேன். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் குதிரின் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரை நேசிப்பேன்.
என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்று பயந்தேடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தேடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபைக்கு தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமென். ஜெபிப்போம். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக நமது குருவோடும் குடும்பத்தோடும் இருக்கும் சபை மக்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாம சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சில உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுளுக்கு சோஸ்திரம்.